ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் நம்ம பாக்கியாவை பார்த்தோன்னே நம்ம கோபியோட ரியாக்ஷனை பார்க்கணும். பாக்கியா வா வா வா, உனக்காக தான் நான் காத்திருந்தேன் இவ்வளோ நேரம், உட்காரு உட்காரு உட்காரு, குட் நியூஸ் சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்னடா சொல்லி தொலையண்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தது அவங்களோட ரியாக்ஷனு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் 2 பசங்களையும் வீட்டுக்கு வர வச்சிட்டேன்னு சொன்னோன்னே இனியா முகத்தில் ஐ அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கணும்னு பார்த்தா ஐயன்னு குதிக்கவே இல்லை. ஏன் குதிக்கல அப்படின்னு கேள்வி வருது. இது என்னடா கொடுமையாக இருக்குது, நான் சின்ன பிள்ளை இல்லை, இப்போ பெரிய பிள்ளை ஆகிட்டேன்ல, அதனால குதிக்க மாட்டேன் அப்படிங்குது. நம்ம பாட்டி ஒரு பக்கம் பேரானந்தம் அப்படிங்கிறாங்க. பேரானந்தம், நம்ம பேய் அந்த மாதிரி இருக்கிறது நம்ம பாக்கியா தாங்க. கடைசியில் என்னடா மூஞ்சில் பெருசாக ரியாக்ஷனே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம செல்வி உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க, என்னாச்சுக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இனிமேட்டுக்கு நான் மறுபடியும் ஓட ஆரம்பிக்கணும்ல, எல்லாருக்கும் சமைச்சு போட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அப்பா அசந்து போயிடும்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மைதாங்க, 10 பேர் 20 பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தரே வேலை செஞ்சு எல்லாத்தையும் பார்க்கறது, வீட்டு வேலை செய்கிறது அவ்வளோ ஈஸின்னு நினைக்கிறீங்களா? வீட்டு வேலை செய்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு தெரியுமா? ஃபஸ்ட் இவ்வளவும் செய்யறதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, இவ்வளையும் செஞ்சு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம சாப்பிட்டியான்னு கேட்க ஒருத்தர் ஒரு நாதி இருக்காதுங்க. நம்மளால நிம்மதியாக உட்காந்து ஒரு தோசை கூட சாப்பிட முடியாது, காஞ்ச போன தோசை சாப்பிட்ணும். சரி, நம்ம சாப்பிட்டியாங்கிறத விட இவ்வளவும் செஞ்சு கொடுத்து நம்ம அவங்க அதை குறை சொல்லுவாங்க பாரு, அதெல்லாம் ரொம்ப கடுப்பாகும்ல. என்னடா அது வேலைக்குனே போகிறத மாதிரி இருக்குமே, நம்மள மேலே நமக்கு வெறுப்பு வரும். வீட்டு வேலை செய்கிற எல்லா பெண்களுக்குமே ஒரு சல்யூட் தாங்க அடிக்கணும், நான் கண்டிப்பாக அடிப்பேன். இப்படி ஒரு ரியாக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா சரி மறுநாள் விடியுதுங்க. விடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஜெனி செலியன் எல்லாருமே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா என்னடா அண்ணன் எலியில் காணுமேன்னு யோசிச்சா எலியில் வந்து இதோ வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. எல்லாருக்காகவும் பார்த்து சமைச்சு கொடுக்குறாங்க. நம்ம பாய்க்க இட்லி ஒரு பக்கம், சட்னி ஒரு பக்கம், குழந்தைங்களுக்கு ஒரு பக்கம். அப்பா முடியலடாப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி